விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் திறப்பு. இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிர் நீத்த 21 போராளிகளுக்கான மணிமண்டபத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர். திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி உள்ளே நுழைய பார்ப்பதாகவும் விமர்சனம். திராவிடம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதுனாலதான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனாலதான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. IS அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித்தை கைது செய்த NIA. சென்னையில் தங்கி ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டே IS-க்கு ஆள் சேர்க்க முயன்றதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் லட்டு திருவிழாவில் மேடை சரிந்து விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயம். பூத் கமிட்டி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவு. பூத் கமிட்டி உறுப்பினர்களை நிர்வகிக்கும் வகையில் நடவடிக்கை. பஞ்சாபில் தாக்குதலுக்குள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். துணை முதலமைச்சர் தலையிட்டதால் பாதுகாப்பாக மீண்டதாக பேட்டி. டெப்டி சிஎம் பேசினதில் டக்குன்னு வந்தவங்க ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. சேலத்தில் மனைவி மற்றும் மகளுடன் வெளிப்பட்டறை உரிமையாளர் தற்கொலை. வீடு கட்டவும் தொழில் நடத்தவும் அதிகமான கடன் வாங்கியதால் தற்கொலை என தகவல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க 39 MP-க்களும் அழுத்தம் தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இலங்கை அரசுடன் பேசி மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணும் என்றும் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ளவரின் கல்லூரி நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்றது ஏன்? ஆளுநர் RN ரவி விளக்கமளிக்க திமுகவின் முரசொலி நாளேடு வலியுறுத்தல். சென்னை மெரினாவிலிருந்து கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் உயிரிழப்பு. இருவரின் சடலமும் கரை ஒதுங்கியது. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 சவரன் தங்கம் 60,080 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செந்தூர் கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட துணை நடிகர். கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். சென்னை கோயம்பேடு சந்தையில் 60 ரூபாயாக உயர்ந்த தேங்காய் விலை. சில்லறை விற்பனை கடைகளில் 80 ரூபாய் வரை விற்பனை. தெலங்கானாவில் இரவு 11 மணிக்கு மேல் திரையரங்கில் சிறுவர்கள் படம் பார்க்க தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. குயிலின் பார் சிண்ட்ரோம் எனப்படும் நரம்பியல் நோய் கை கால்களை செயலிழக்க வைக்கக்கூடியது என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செல்வ விநாயகம் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொற்றுவியாதி அல்ல என்றும் தமிழ்நாட்டில் இது குறித்து அச்சம் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். இது என்னன்னா, வழக்கமா வரக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோ இல்ல டயரியாவோ சில நேரங்களில் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூனா உருவாகி பெரிஃபரல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்தால் நமக்கு அந்த கை காலில் ஒரு தளர்ச்சி, பேராலிசிஸ் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எப்போ ஒரி பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்போ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயோ தொடர்ந்து கேசஸ் வந்துட்டு இருந்தால் தான் ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா இல்லை ஏதாவது விர்குலன்ஸ் ஸ்டேட் இருக்கா நம்ம கவலை பண்ணோம். இப்போதைக்கு அப்பப்போ ஒரு ஸ்பொராடிக்காக வர கேஸை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். தமிழகத்தில் தொடர்ந்து சர்விலன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் பண்ணிட்டு இருக்கோம். GPS ஒரி பண்ணுறதுக்கான அவசியம் இப்போது கிடையாது.
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் வெளியாகி மேலும் சர்ச்சையை கிளப்பியது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல் ஆணையர் அருண் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததற்கான காரணங்களையும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளித்தார். அந்த சூழலில் இவ்வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் ஆணையிட்டது. இந்நிலையில் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதே சமயம் அதிமுக பாஜக தரப்பில் கேவியட் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா அமர்வு முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி மற்றும் சித்தார்த் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் என்ன மாதிரியான உத்தரவை நீதிமன்றத்தில் இருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இது 2வது மன அழுத்தம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அப்போது மாணவியை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக வழக்கறிஞர் கூறினர். அதே சமயம் மத்திய அரசின் தொழில்நுட்ப கோளாறுக்கு காவல்துறை அதிகாரி எப்படி பொறுப்பேற்க முடியும் என வாதிட்டனர். மாணவியின் தரவுகள் தற்போதும் சமூக வலைத்தளங்களில் உள்ளதா என்று வினவிய நீதிபதிகள் எவ்வளவு நேரத்திற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவிறக்கம் செய்யும் வகையில் இருந்தது, அதனை தடுக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தனர். முதல் தகவல் அறிக்கை வெளியான மறுநாளே அதனை பதிவிறக்கம் செய்யாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த கேவியட் மனுக்களை தள்ளுபடி செய்யவும் அரசு கோரிக்கை வைத்தது. இதனை அரசியலாக்கக்கூடாது என்று கண்டித்த நீதிபதிகள் கேவியட் மனு தாக்கல் செய்தவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். அப்போது ஆஜரான கேவியட் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய உச்சநீதிமன்றம் காவல்துறை ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் கருத்திற்கு தடை விதித்தனர். மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு எந்தவித தடையும் கோராத நிலையில் இந்த உத்தரவு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நயினார் நாகேந்திரன் அவரது ஆசையை தெரிவித்துள்ளார் என்றார். அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நோ அலையன்ஸ் வித் பிஜேபி in 2026 in future also. விஜய் தங்களுக்கு எதிரி கிடையாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. பெரியாரை சிறுமைப்படுத்திய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள், அது சீமானாக இருந்தாலும் சரி எனவும் ஜெயக்குமார் கூறினார். தந்தை பெரியாரை அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசிலிருந்து அவர்கள் தான் விரைவில் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். முதலமைச்சரின் மதுரை உரை தொடர்பாக கருத்து கூறிய ஜெயக்குமார் அதிமுக என்றும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை எனவும் திமுக தான் பதவிக்காக குடும்பத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறையில் உள்ள 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அரசு பணியிடங்களை பொறுத்தவரை பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டதும் உடனடியாக நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்படுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு தற்காலிக பணியிடங்களாக அவை நிர்வகிக்கப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்படும். அதன்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் இடங்கள் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த 47,000 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவிருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில்,
பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். வருகிற 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும் அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோ ஜியோ முடிவு செய்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் இறப்பின் காரணமாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாகவும் மயில் தெரிவித்தார். சென்னையில் 3 சிறுமிகளிடம் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 12 வயது மக்களை காணவில்லை என்று சனிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தின் மேல் பகுதியில் 3 சிறுமிகள் இருந்ததும் அவர்களுடன் சில இளைஞர்கள் தனிமையில் இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. 3 சிறுமிகளையும் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காவலர்கள் அவர்களுடன் இருந்த கலிமுல்லா, அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் உடந்தையாக இருந்த சையது முகமது ஜாஃபர் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த 3 சிறுமிகளை காதலிப்பதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். புகார்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியைப் போன்று அலட்சியம் காட்டாமல் விரைந்து நீதி கிடைக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டார்களே என்ற விரக்தியிலும் அரசியல் ஆதாயம் பெறவும் குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு பதிவு போட்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த ஆட்சியின் சார்களை நினைவிருக்கிறதா என்றும் வினவியுள்ளார். வட்டச் செயலாளர் சுதாகர், பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், அதிமுகவின் சார்களை மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாமக நிர்வாகிகளுடன் அதன் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக பங்கு பெறும் என்று அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய ராமதாஸ், தருமபுரி மக்கள் விழிப்புடன் இருந்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினார். தருமபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து 26 அந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், 2026ஆம் ஆண்டில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்று தெரிவித்தார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன ஆலை செயல்படுகிறது. அதன் பணியாளர்கள் தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். பல நாட்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனிடையே சிஐடியுடன் இணைந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வது தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க விதி 1926 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த சாம்சங் நிறுவன சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார், சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். இது சட்டத்திற்கு நாங்கள் நடத்திய போராட்டம், தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 19 விதி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இனியாவது தமிழக அரசும் இந்திய அரசும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான ஒரு உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தங்களது சங்கத்தை சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறினார்.
சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதை அறிந்து தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காட்சிகளே இவை. தொழிற்சாலை எதிரே CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், செயலாளர் முத்துக்குமார் ஆகியோரை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக 15 நிமிடங்கள் பட்டாசுகளை வெடித்தனர். ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது தொழிலாளர்களிடையே பேசிய சவுந்தரராஜன், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் விவாதம் மேற்கொள்ளலாம் என்றார். தொழிலாளர்களின் ஆரவாரத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளை குறித்த புகார் அளித்த ஜவஹர் அலி கொல்லப்பட்ட நிலையில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன், கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கனிம வள கொள்ளை நடப்பதாக பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தாம் கொடுத்த புகார் மனு திருமயம் வட்டாட்சியர் மூலமாக குவாரி உரிமையாளர்களுக்கு கசிவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஜவஹர் அலி கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் நெடுஞ்சாலை திட்டங்கள் நில எடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். பணியிட மாற்றம் வழக்கமானதுதான் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் துடையானூர் வட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.